இப்போ விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல். இவ்வளோ ஆம்பளையா பேசுகிறாருல பள்ளு பழனிசாமி, அவர் அங்கே நிற்கணுமா இல்லையா? அவன் பிஜேபி கூட்டு சொல்லணும்னு நிற்க மாட்டேன்ட்டார். இப்போ யார் நிற்கிறதாங்க? மாங்காய் பழம், நம்ம பெரிய ஐயா சின்ன ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கன்னா கோயிலுக்கு போங்க, குரங்கு இருக்குல்ல, குரங்கு அது இப்போ அடிக்கடிக்கு தாவறதில்லை. குரங்கே வெக்கப்படுற அளவுக்கு தேர்தலுக்கு தேர்தல் தாவர ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி. உன் கட்சி பேர் என்ன? பாட்டாளி மக்கள் கட்சி. பிஜேபி பேர் என்ன? பணக்கார மக்கள் கட்சி. நீ என்ன சொல்ற? இடஒதுக்கீடு ஓணுன்ற. பிஜேபி என்ன சொல்றான்? இடஒதுக்கீடு வானான்றான். நீ என்ன சொல்ற? பெண்களுக்கு பாதுகாப்பு ஓணுன்ற. அவன் பெண்கள் கற்பை சூறையாடுறான். உனக்கும் அவனுக்கும் கிருஷ்ணாலன் தண்ணியும் ஒன்னா ஊத்தனா எப்படி ஒட்டாதோ அது போல பிஜேபிக்கும் பாமகவுக்கும் ஒட்டுன்னா ஒட்டாது. அதை விட இந்த எம்பி தேர்தலுக்கு முன்னாடி ஐயா டாக்டர் ராமதாசிடம் பத்திரிகையாளர் கேட்கிறார், நீங்கள் யாரோடு கூட்டணி சேர போகிறீர்கள்? பிஜேபியோடு போவீர்களா? பிஜேபி ஆட்சிக்கு எத்தனை மதிப்பெண்? சைபருக்கு கீழே இருந்தா அந்த மதிப்பு கொடுப்பேன், அதுக்கு மதிப்பெண் போட மாட்டேன். ஒருவேளை காங்கிரஸோட போனாலும் போகலாம், அதில் ஒரு நியாயம் இருக்குன்னு சொன்னவர் அடுத்த 10 நாளில் பிஜேபியோட கையெழுத்து போடுறீங்கன்னா உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கிறது? தேர்தலில் நின்னீங்க, தோத்துட்டீங்க. தோத்துட்டா யாரோட கூட்டணி சேர்ந்தீங்களோ அவன் டெல்லியில் ஆட்சிக்கு வந்துட்டான். எங்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டுக்கலாங்க. அங்கே தானே போய் கேட்கணும். தோத்த உடனே இங்கே வரான் மறுபடியும் எங்ககிட்ட. அது செல்லாது.